Safety camera. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். நம்ம கோல்ட் ரேட் இந்த குறிப்பிட்ட 2-3 நாட்கள் இது ஒரு மிகப்பெரிய ஸ்பைக்காக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பைக் ஏன் நடக்குது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் பதவியேற்றது அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம். ஏன் இப்போ நியூஸாக இது ரொம்ப பெருசாக பிக்காக வந்துச்சு அப்படின்னா, ஒரே நாளில் இன்னைக்கு 95 ரூபா கிட்ட ஏறி இருக்கு ஒரு கிராம். இந்த டிரான்சிஷன் இன்னமும் நடக்குமா அப்படின்னா, இன்னமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எல்லாமே ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சூழல் தான். ஒரு காமன் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எது சேஃப் அண்ட் செக்யூர்? ஷேர் மார்க்கெட்லையா இல்லை ஒரு தங்கம் வாங்குறது இல்லையா? இனிஷியலாக உங்ககிட்ட ஒரு பணம் இருக்குன்னா அந்த பணத்தை எடுத்துனே தங்கத்தில் போடுறது தான் சரியா. ஸோ இந்த ட்ரேட் வார்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஃபேக்டராக வந்து நீங்கள் பார்க்கலாம். இது ரியல் எஸ்டேட்டில் கூட கிடைக்காது. வருமானம் குறைவாக இருக்கிற ஆட்களுக்கு வந்து இன்னும் அது கெப்பாசிட்டி கொடுக்குது. நகை சீட்டு போடுறது அப்படிங்கிறது கிராமங்களிலும் சரி நகரத்துலையுமே எல்லா இடத்துலையுமே இயல்பான ஒரு விஷயம். இது மூலியமா நமக்கு நஷ்டமா இல்லைன்னா லாபமா? இந்த சீட்டு போட்டு நீங்கள் வந்து நகையாக கன்வெர்ட் பண்ணுறதுல பல நேரங்கள் நம்ம சென்டிமெண்ட்ஸாக தான் புல் பண்ணப்படுவோம். அப்போ கோல்டு காயினை நீங்கள் ரிட்ரீவ் பண்ணிட்டு நீங்கள் அதை சேவ் பண்ணுறதுங்கிறது பெஸ்ட். ஒருவேளை இல்லை அவங்க கோல்டு காயின் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, எது மினிமம் வேஸ்டேஜில் இருக்க ஜுவல்லரியாக இருக்கிறது எடுக்கிறது செகண்ட் பெஸ்ட். இந்த வணிக போர் இன்னும் மேலும் நடக்க கோல்டோட ரேட்ஸ். தங்கம் அப்படிங்கிறது வாழ்க்கையில ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. தங்கம் சேமிப்பதும் தங்கம் எந்த நேரையில வாங்கலாம் அண்ட் அதோட விலை உயர்ந்துட்டே இருக்கு. இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட எக்கனாமிஸ்ட் அழகிரி அவர்கள் இருக்கார். வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு தங்கத்தோட விலை என்ன, அதோட மதிப்பு எப்படி இருக்கு? இன்னைக்கு நம்ம கோல்டு ரேட் எடுத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு 7,900 அந்த ரேஞ்சில் தான் நம்ம இன்னைக்கு ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ரேட் வந்து சமீபத்தில் நம்ம பார்த்த ஸ்பைக் அப்படிங்கிறதுல இந்த குறிப்பிட்ட 2-3 நாட்கள் இது ஒரு மிகப்பெரிய ஸ்பைக்காக நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு 1000மோ இல்லை ஒரு 2000மோ கிட்ட கூட இன்னும் அதிகமாக இங்கே மாற்றம் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்பைக் ஏன் நடக்குது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பல்வேறு காரணங்கள் இருக்குது. இதில் முக்கியமான காரணம் அப்படின்னா, டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. இது எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஃபேக்டர்ஸ், நம்மளோட கண்ட்ரோலில் மீறின எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே அதிகமாக இந்த குறிப்பிட்ட ஸ்பைக்குக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள். ஒரு முக்கியமான காரணம் அந்த எலிஃபண்ட் இந்த ரூம் அப்படின்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் பதவியேற்றது அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணமாக இருக்குது. அவர் பதவி ஏற்றதான் தங்கம் விலை உயரத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்கு. அவர் பதவி ஏற்றது இல்லை, அவரோட பதவி ஏற்பு முடிஞ்சதுக்கப்புறம் அவர் கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸ் இருக்குல்ல, என்னென்ன சமிகைகள் வந்து அவர் வந்து வெளிப்படுத்துகிறாரு. அவரோட ஆஃபீஸில் சமீபத்தில் அவங்க சிக்னல் பண்ணது அப்படின்னா, கனடா மேலேயும் மெக்சிகோ மேலேயும் அந்த நாட்டிலேருந்து பொருட்கள் அவங்க ஊருக்கு வர்றதுக்கு நிறைய தடை விதிக்கணுங்கிறதுக்காக 25% கனடாலேருந்து யூஎஸ்க்கு பொருட்கள் வந்தாலோ இல்லை மெக்சிகோலேருந்து யூஎஸ்க்கு பொருட்கள் வந்தாலோ வர விலையிலேருந்து 25% அதிகமாக அந்த விலை வந்து உயர்த்தப்படும். எப்படின்னா, உள்ளே வரக்கூடிய பொருட்களுக்கு வரி விதிக்கிறது வழியாக. அதை தவிர்த்து சைனா நாடுகளிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு 10% மேற்கொண்டு அந்த பொருட்களுக்கு வரி விதிக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோட சிக்னல்ஸாக அவங்க கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டுக்கு. இந்த சிக்னல்ஸ் தான் வந்து இப்போ மார்க்கெட்டை வந்து சென்சிட்டைஸ் பண்ணியிருக்கு. இயல்பாக நடக்கக்கூடிய வணிகம் அப்படிங்கிறது இனிமே சாத்தியக்கூறு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் குளோபலாக கொடுக்கப்படுற சிக்னல்ஸாக இருக்குது. அப்போ வணிகம் சார்ந்த சங்கிலியில் யாராவது ஒருத்தர் பணம் வச்சுருந்தாங்க அப்படின்னா, இதில் ஸ்மூத்தாக இருக்குமா, இதில் இன்னும் பணம் வச்சுருக்கிறது வந்து சரியாக இருக்குமா அப்படின்னு ஒரு விதமான தயக்கம் இல்லை ஒரு விதமான பயம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த வணிக சங்கிலிக்கு மாற்றாக வேறு எது வந்து நம்ம போகலாம் அப்படின்னா, எப்போவுமே இன்டர்நேஷ்னலாக எல்லாரும் ஒரு சேஃப் ஹெவன் அப்படின்னு சொல்கிறது வந்து கோல்டு தான். உலகத்தில் இருக்கிற மெஜாரிட்டியான ட்ரேடர்ஸ் இன்றைக்கி வந்து கோல்டு நோக்கி நகர்றாங்க. அந்த நகர்வு காரணமாக தான் இங்கே தங்கம் விலை அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது.
இப்போ தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு ரொம்ப உயர்ந்திருக்குன்னு சொல்லி மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆயிருக்காங்க. ஏன்னா ஒரு 20,000 மாசம் சம்பாதிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை டெய்லி வேஜஸ் தினக்கூலி அவங்களா இருக்கட்டும், அவங்க வாங்குற சம்பளத்தை வைத்து வந்து ஒரு தங்கம் அப்படிங்கிறது வாங்க முடிகிற சூழ்நிலையில இருக்கா, இல்லை அது நினைச்சு கூட பார்க்க முடியாத சூழ்நிலையில இருக்கா? ஏன் இப்போ நியூஸாக இது ரொம்ப பெருசாக பிக்காக வந்துச்சு அப்படின்னா, ஒரே நாளில் இன்னைக்கு 95 ரூபா கிட்ட ஏறி இருக்கு ஒரு கிராமுக்கு. நம்ம சமீபத்தில் பார்த்த வரலாற்றில் இந்த மாதிரி ஒரே நாளில் 95 ரூபா ஏறினது அப்படிங்கிறது நம்ம பார்க்கல. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 2 ரூபா ஏறும், 5 ரூபா ஏறும், இல்லை கீழே விழும். அதனால தான் இது வந்து அலார்மிங்காக பார்க்குறாங்க. நம்ம வீடுகளில் போய் நகை எடுக்கும்போது கிராம் கணக்கு போடுறதுங்கிறது ரொம்ப கம்மி. சவரன் கணக்கு தான் அங்கே ஓடும். அப்போ சவரன் கணக்கு அப்படின்னு எடுக்கும்போது வந்து நீங்கள் ஒரு கிராமுக்கு 95 ரூபா இல்லை க்ளோஸ் டு 100 ரூபான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு சவரனுக்கு கிட்டத்தட்ட 800 ரூபா ஹைக் அப்படின்றது. நீங்கள் ஒரு 5 சவரன் எடுக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 800 நீங்கள் 5ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 4000 ரூபா ஹைக். ஸோ ஒரு 4000 ரூபா ஹைக் திடீர்னு வந்து ஒரு ஜுவல்லரியில் ஏற்படுது அப்படிங்கிறது தான் இங்கே ஷாக்கோ இல்லை அந்த ஒரு விதமான பஸ் உண்டாகிறதுக்கான காரணமாக நம்ம பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இருந்துச்சு, அதை தொடர்ந்து வீடுகள் வாங்குறது, லேண்ட் வாங்கி போடுறது, லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ரியல் எஸ்டேட் ஒரு பக்கம். இது தங்கத்துக்கான பொண்ணான காலமாக, ஏன்னா தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றது அதிகமாக இருக்குது. ரொம்ப காலமாக வசதியான ஆட்கள், வசதி குறைவான ஆட்கள் அப்படின்னு நீங்கள் பிரிக்கும்போது, ஒரு விவசாயம் பின்புலத்துலேருந்து வர்றவங்க அவங்களோட ஒரு குறிப்பிட்ட அறுவடை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருக்கிற மிச்ச பணத்தில் அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும், இல்லை சேமிக்க முடியும் அப்படின்னா தங்கத்தில் தான் கொண்டு போய் சேமிக்க முடியும். அவங்களுக்கு மிச்சம் ஆகிற ஒரு 10,000 ரூபா, அந்த 10,000 ரூபா வச்சு நீங்கள் ரியல் எஸ்டேட்டுக்கு போக முடியாது, நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு போக முடியாது, இல்லை நீங்கள் நினைக்கிற வேறு அவென்யூஸ் எதுலேயுமே இந்தளவுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து கோல்டுக்கு நிகரான ரிட்டர்ன்ஸ் வந்து வேறு எதுலேயும் உங்களுக்கு கிடைக்காது. அந்த 10,000 ரூபா பேண்ட்வித்தில் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது ட்ரெடிஷ்னலாக வீக்கர் கம்யூனிட்டிஸ், வீக்கராக இருக்கிற எக்கனாமிக்கல் குரூப்ஸ், இவங்க எல்லாருமே கோல்டு மேலே ஏதோ ஒரு வகையில் ஒரு பற்று வச்சுருந்தாங்க. எக்கனாமிக்கில் ஸ்ட்ரென்த்தனான குழுக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோல்டை தாண்டி வேறு ஏதாவது நியூ கோல்டு மைன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அப்போ நியூ கோல்டு மைன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு அவங்க கருதுகிறாங்க. அதுக்கும் ஒரு காலகட்டமும் இருக்குது. நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, சென்னையில் நான் இந்த இடம் பார்த்தேன், அன்றைக்கி வந்து இது 100 ரூபா தான் இருந்துச்சு, இல்லை இந்த சென்டே வந்து 5000 ரூபா தான் இருந்துச்சு, இன்றைக்கி பார்த்தா வந்து 50 லட்சம்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அந்த பீரியட் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட பீரியட் தான், ஒரு டிரான்சிஷன் பீரியட் வந்து நடக்கும். அந்த டிரான்சிஷன் பீரியட்லேயே நீங்கள் அந்த ரியல் எஸ்டேட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 50 லட்ச ரூபா கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் 50 லட்ச ரூபா போட்டுட்டு இன்னொரு 5 வருஷத்தில் வந்து அது 5 கோடியாக மாறும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வாய்ப்பு இல்லைல்ல. ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது நீங்கள் 90களோட மத்திய பகுதியில் இந்தியா லிபரலைஸ் ஆனக்கூடிய காலகட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் அதை வந்து 2010 அந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறீங்கன்னா, அதில் கிடைச்ச ரிட்டர்ன்ஸை நீங்கள் இன்றைக்கி வந்து நான் ஒரு 40,000 வச்சுருக்கேன் பாக்கெட்டில், இது ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு நாளைக்கு நான் இதை 4 லட்ச ரூபா மாற்றிடுவேன்னா நடக்கவே நடக்காது. அது ஏன் நடக்காது அப்படின்னா, இது ஹை ஹேங்கிங் ஃப்ரூட்ஸுக்கு காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். லோ ஹேங்கிங் ஃப்ரூட்டில் இந்த காலகட்டத்தில் நடந்த அந்த மாற்றம் வந்து இப்போ நடக்கலை. கோல்டு எடுத்திங்கனாலும் இதே ஃபினாமினன் தான் கோல்ட்லேயும் இருந்துச்சு. இனிஷியலாக நீங்கள் ஒரு 90s வந்து நீங்கள் ஒரு மாருதி கார் ஈக்குவலாக நீங்கள் வந்து கோல்டு வாங்கியிருந்தீங்க, அதோட வேல்யூக்கு நிகராக கோல்டு வாங்கியிருந்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் அதே அமௌண்ட் ஆஃப் கோல்டு செல் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் BMW காரை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து கோல்டோட டிரான்சிஷன் வந்து நடந்திருக்கு. இந்த டிரான்சிஷன் இன்னமும் நடக்குமா அப்படின்னா இன்னமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாமே ஒரு ஜியோபொலிட்டிக்கல் சூழல் தான் வந்து காரணமாக இருக்கும். அப்போது இதை சோஷியலாக நான் திருப்பி பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் வீக்கர் எக்கனாமிக்கல் சினாரியோவில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கோல்டு மட்டும்தான் அவங்களோட கை கடக்கமா, இல்லை அதில் ரிட்டர்ன்ஸ் இவங்க ஜென்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு கணிசமாக ஏதோ ஒன்று கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதுதான் இருக்குது. ஒரு காமன் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எது சேஃப் அண்ட் செக்யூர்? ஷேர் மார்க்கெட்லையா இல்லை ஒரு தங்கம் வாங்குறதுலையா? என்னோட ப்ரொபோசல் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இனிஷியலாக உங்ககிட்ட ஒரு பணம் இருக்குன்னா அந்த பணத்தை எடுத்தோடனே தங்கத்தில் போடுறது தான் சரியாக இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் வளர உங்களோட சேவிங்ஸை வந்து டைவர்சிஃபை பண்ணிக்கிட்டே போகலாம். ஆய்வு சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடைச்ச சென்செக்ஸின் அடிப்படையில் நீங்கள் கிடைச்ச ரிட்டர்ன்ஸும் கோல்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கிடைக்கிற ரிட்டர்ன்ஸும் கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. சில நேரங்களில் கோல்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட ரிட்டர்ன்ஸை பீட் பண்ணுது. தங்கத்துக்கு எனக்கு எந்த விதமான அறிவு தேவை கிடையாது, பணம் தேவை, போய் வாங்குகிறோம், தங்கத்தை எடுத்து பொட்டியில் வைக்கிறோம், இல்லை வீட்டில் வச்சிடறோம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எனக்கு அறிவு தேவை, அதில் டிஜிட்டலைசேஷனுக்கு நான் வந்து நேரம் கொடுக்கணும், நான் அதை சார்ந்து மேற்கொண்டு
அதை சார்ந்த அறிவையும் அதை சார்ந்த டீட்டெயில்ஸையும் நான் வந்து எடுத்துக்கணும். இதெல்லாம் பண்ணி நான் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டினும் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நான் வந்து அதோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸை டச் பண்ணுறது வந்து பெரிய மெனக்கெடலுக்கு பின்னாடி வந்துச்சு. இந்த மெனக்கெடல் எதுவுமே இல்லாமல் உங்களால் கோல்டு அந்த ரிட்டர்ன்ஸ் ஃபெச் பண்ண முடியுது. அப்போது கோல்டுக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து மோர் ப்ரிஃபரபுளாக இருக்கும். ஆனால் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது ரொம்ப ஹை ரேட்ஸ்க்கு நகரும் போது இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிற நேரத்தில் காஷியஸாக இருக்க வேண்டிய சூழல் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணலாம். உண்மையிலேயே மார்க்கெட்ஸ் வந்து இன்னும் ஸ்பைக் ஆக போகுதா இல்லை ஸ்டெபிளைஸ் ஆக போகுதா? நேற்று இல்லை 2 நாள் முன்னாடி நினைக்கிறேன், கனடாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு வேளை ட்ரம்ப் வந்து எங்கள் மேலே 25% வரி விதிச்சார்னா நாங்கள் பதிலுக்கு அவங்க மேலே வந்து வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ட்ரேட் வார்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஃபேக்டரை வந்து நீங்கள் பார்க்கலாம். தங்கம் சேமிப்போடைய முக்கியத்துவம் என்ன சார்? கெப்பாசிட்டிக்கு நிகராக நீங்கள் எவ்வளோ வேணால் அதை வந்து மினிஸ்குலாக வாங்கிட்டே போகலாம். நிறைய நேரங்களில் நீங்கள் இந்த சிட் மாதிரியான ஆப்ஷன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்கள்கிட்ட என்ன பணம் இருக்கோ அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ராக்ஷனாக உங்களோட கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கெப்பாசிட்டி இருக்குல்ல, இந்த குறிப்பிட்ட சைஸுக்கு மாடிஃபை ஆகி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கமாடிட்டி இருக்குல்ல, இது ரியல் எஸ்டேட்டில் கூட கிடைக்காது. ரியல் எஸ்டேட்டில் உங்களுக்கு ஒரு டிஃபால்ட்டாக ஒரு சைஸ் இருக்குது, ஒரு சென்ட் அப்படின்னு ஒரு சைஸ் இருக்கலாம், இல்லை ஒரு குறிப்பிட்ட 1200 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு இருக்கலாம். அந்த சைஸுக்கு தான் டிஃபால்ட்டாக வந்து ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸ்டாக் எடுத்தீங்க அப்படின்னா இப்போது பெரும் நிறுவனங்களோட ஸ்டாக் ப்ரைஸ்லாம் கிட்டத்தட்ட 1000 ரூபா 2000 ரூபா அந்த மாதிரியான ஸ்டாக் ப்ரைஸ்லாம் இருக்குது. அங்கே போய்ட்டு எனக்கு வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் ஸ்டாக் கொடுங்க, எனக்கு வந்து ஒரு ஸ்டாக்லேயே, அதாவது ஒரு கம்பெனிக்கு வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஸ்டாக் இருக்கும், அதில் எனக்கு ஒரு ஸ்டாக்கில் ஒரு 0.25% மட்டும் கொடுங்க 1000 ரூபாய்க்கு அப்படின்னு நீங்கள் போய் கேட்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. ஆனால் கோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ராக்ஷன்ஸாக வந்து நீங்கள் வாங்கிட்டே வரலாம். ஸோ அந்த ஃப்ராக்ஷன்ஸ் வந்து கோல்டில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கனால அது வருமானம் குறைவாக இருக்கிற ஆட்களுக்கு வந்து இன்னும் அது கெப்பாசிட்டி கொடுக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. மாதம் 20,000 சம்பாரித்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாசிபிள்? ஏன்னா விலை இவ்வளோ அதிகமாக இருக்குது. இந்த குடும்பஸ்தன் படத்தில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கும் போது கூட மாமா நீனு அதனால நீ நல்லா செய்யணும் போது அவங்ககிட்ட அந்த அளவுக்கு காசு இருக்காது. ஆனாலும் தங்கம் ஏதாவது ஒன்று வாங்கி செய்யணும்னு செய்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையை தினக்கூலி வேலை செய்கிறவர்களும் சரி, அதே நேரத்தில் ஒரு 20,000 மாதம் சம்பளம் வாங்குறவர்களுமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்காக ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியும்? கோல்டோட முக்கியமான கேரக்டர் ஏன் வந்து இவ்வளவு நகைக்கடைகள் வந்திருக்கு அப்படின்னா, பீப்புள் வந்து கேஷ் எப்படி நீங்கள் வந்து உங்களோட பேமெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்களோ கோல்டையும் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு வகையில் பேரலாக அதுதான் வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஏன் பேரலாக அதை ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, நகையை வாங்குறாங்க, நான் வாங்குகிறேன் அப்படின்னு வச்சுப்போம். வாங்கி முடிச்சோடனே ஒரு 6 மாதத்தில் எனக்கு ஏதோ பிரச்சனை வருது, திருப்பி நான் என்ன பண்ணுறேன், அடமானம் போடுறேன், இல்லை சில நேரம் ஒரு எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா விற்கிறேன். இந்த அடமானம் போட்ட காசை ஏதோ ஒரு வகையில் நான் என்னால் ஜென்ரேட் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். திருப்பி வந்து அந்த நகையை மீட்கிறேன், திருப்பி நான் அடமானம் போடுறேன். ஒரு பிளெட்ஜிங்கான ஒரு கெப்பாசிட்டி வந்து கோல்டில் இருக்குது. நம்ம ஒரு வீட்டை அப்படி அவ்வளோ சீக்கிரம் அடமானம் போடுவோமான்னு எனக்கு தெரில. நீங்கள் ஒரு 20,000 இன்கமில் இருக்கிற ஒருத்தர் அவரால் 10% சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதே இங்கே பெரிய பெரிய கஷ்டம். அவரால் மிதி அதிகபட்சம் ஒரு 1000 ரூபா சேவ் பண்ணால் அவர் வந்து நம்ம உண்மையிலே கங்க்ராச்சுலேட் பண்ணக்கூடிய அளவில் தான் இன்றைக்கி இன்ஃப்ளேஷன் இருக்குது. ஸோ அப்போ ஒரு 1000 ரூபா அவரால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா அவர் அந்த ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபா சேவ் பண்ணி ஒரு 5000 ரூபா ஒரு கிராம் வரும்போது வாங்கலாம். இல்லையா அவர் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் சில நிறுவனங்கள் வந்து மந்த் ஆன் மந்த் நீங்கள் பே பண்ண சொல்லி அந்த மந்த் ஆன் மந்த் நீங்கள் பே பண்ணும்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் கோல்டு அவங்க கொடுக்குறாங்க. சில நிறுவனங்கள் வந்து எல்லா நிறுவனங்களும் என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா 365 டேஸ்க்கு தான் உங்களோட சிட் ஸ்கீம்ஸ் இருக்கணும். ஏன் சிட் ஸ்கீம்ஸ் வந்து 365 டேஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு மேலே போச்சுன்னா ஒரு அன்ஸ்டெபிலிட்டி இருக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து நினைக்குது. அதனால 365 மேலே எந்த சிட் ஸ்கீம்ஸ் ரன் பண்ணாலும் அது வந்து இல்லீகல். அதே நேரத்தில் நிறைய இடங்களில் அந்த போஸ்ட் டேட்டட் என்ன அந்த ஒரு வருஷம் முடியுதோ அந்த குறிப்பிட்ட நாளில் கோல்டோட ப்ரைஸ்க்கு நிகராக வந்து நீங்கள் வந்து ஜுவல்லரி எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இதில் உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியும், எவ்வளோ தூரம் வந்து இந்த அமௌண்ட்டை நீங்கள் பெருக்க முடியும் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் ஃபேமிலியோட சூழலில் தான் நம்ம பார்க்க முடியும். அப்படி அவங்களால சேவ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மற்ற செக்டாரை தாண்டி கோல்டு தான் நான் என்னோட ப்ரிஃபரன்ஸை நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ தினக்கூலி அவர்கள் எடுத்துக்கிட்டா 1 கிராம் 4 கிராம் கூட வாங்க முடிகிற சூழ்நிலையில் இருக்கா? அவங்க உண்மையாகவே தங்கம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா? நல்ல வசதியான வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா பசங்க வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஆக்சுவலாக இதுதான் வந்து ஏஷியன் கண்ட்ரீஸையும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. ஏஷியன் கண்ட்ரீஸோ இல்லை டெவலப்ட் கண்ட்ரீஸ்லையோ பெரிய குடும்பங்கள் வசதி குறைவு அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க.
இப்போது இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஆட்களோட ஃபினாமினன் எப்படி இருக்கும், அவங்களோட சேவிங்ஸோட ஃபினாமினன் எப்படி இருக்கும், இந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸோட சேவிங்ஸோட ஃபினாமினன் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அவங்களோட குடும்பமே சின்ன குடும்பன்றதுனால அவங்க ஸ்கில்லை நோக்கி அவங்கள நகர்த்துவாங்க, ஸ்கில்லை நோக்கி நகர்த்தி ஹை பேயிங் ஜாப்ஸ்க்கு நோக்கி நகர்த்துவாங்க. இங்கே பெரிய குடும்பங்களாக இருக்கிறது காரணமாக அவங்கள நீங்கள் எல்லாரையுமே படிக்க வைக்க முடியாது, அவங்களாம் படித்தா உண்டு இல்லை ஓரளவுக்கு தான் படிக்க வைக்க முடியும். அப்போது நிறைய குழந்தைகள் இருக்கிறது வழியாக 3-4 இன்கம் அவங்களுக்கு வரும். ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது டஃபர் ஜாப். ஆனால் நீங்கள் ரைஸ் பண்ணிட்டீங்க அவங்கள அப்படின்னா 4 குழந்தைகள் சராசரியாக ஒரு 15,000 வாங்குறாங்கன்னா 60,000 அவங்களுக்கு கிடைக்கும். இப்படி அதிகமான எண்ணிக்கையில் குழந்தைகள் இருக்கிறது வழியாக தான் அவங்களால கடகடன்னு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் தினக்கூலியாக இருந்தாலும் அவங்களால இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிற ஃபினாமினன் வழியாக கோல்டை போய் வாங்க முடியும். இதுதான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபினாமினன் இருந்தது. இன்றைக்கி நவீன காலகட்டத்தில் தினக்கூலிகள் அவங்களோட வீட்டுகள்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பசங்க கம்மியாயிட்டாங்க. இது எங்கே போய் இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் கவனிக்கணும். இப்போ இந்த நகை சீட்டு போடுறது அப்படிங்கிறது கிராமங்களிலும் சரி நகரத்துலையுமே எல்லா இடத்துலையுமே இயல்பான ஒரு விஷயம். இது மூலியமா நமக்கு நஷ்டமா இல்லைன்னா லாபமா? சீட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து 2 ஃபேக்டர் வந்து நம்ம பார்க்கலாம். மொதல் ஃபேக்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கா, உங்களுக்கு தேவையான அம்யூனிட்டிஸ் வந்து இந்த சீட்டு வழியாக உங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து ரொம்ப குரூஷியல் ஃபேக்டராக நீங்கள் வந்து பார்க்கலாம். நன்மை அப்படிங்கிறதான் ஓவரால் நம்ம பார்க்கலாம். இந்த சீட்டு கட்டி நீங்கள் பணம் எடுக்கிறது, ஏன்னா ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அந்த பணத்தை மொத்தமாக அறுவடை பண்ணணும்னு நினைக்கும் போது அது கரையிறதுக்கான வாய்ப்புகள் ஏதோ ஒரு சூழலில் இருக்கும். அப்போ மாதம் உங்களால் ஏதோ ஒரு பணம் சேமிக்க முடியும் அப்படின்னா இந்த சீட்டு போட்டு நீங்கள் வந்து நகையாக கன்வெர்ட் பண்ணுறதுல ஓவராலாக ஒரு நன்மை இருக்குது. இதில் என்ன சிக்கல் அப்படின்னா 2 குரூஷியல் ஃபேக்டர் நம்ம பார்க்கணும். உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டியில் சில சிக்கல்கள் வந்து சில நிறுவனங்கள் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு முதல் ஃபேக்டரை நான் பார்க்குறது எப்படி வந்து இந்த தங்கம் அலோகேட் பண்ணப்படுது. இந்த என்டையர் பீரியடில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செலுத்தக்கூடிய பணத்தை ஆட் ஆன் பண்ணி கடைசியாக இருக்கிற மாதத்தில் என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு கொடுக்க போகிறாங்களா, இல்லைன்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செலுத்தக்கூடிய பணத்துக்கு அன்றைக்கி என்ன ரேட் இருக்கு, அன்றைக்கி என்ன தங்கம் இருக்கோ அதோட ஃப்ராக்ஷனை கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சில கிளாசிஃபிகேஷன் பார்க்கணும். செகண்ட் மெத்தட் தான் நம்மளுக்கு லாபகரமானது. ஏன்னா கடைசி நாளில் விலை அதிகமாகவும் இருக்கலாம், விலை கம்மியாகவும் இருக்கலாம். அதனால் நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாத சூழலில் இருக்கும். நிறைய நிறுவனங்கள் அன்றைக்கி டேட்டில் நீங்கள் என்ன பணம் செலுத்துறீங்களோ அதுக்கு நிகரான ஃப்ராக்ஷனை தான் வந்து கோல்டு வந்து அந்த கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கேஷாக இதை வித்ட்ரா பண்ண முடியுமா, இல்லை கோல்டாக நகையாக எடுக்க முடியுமா, இல்லைன்னா காயினாக எடுக்க முடியுமா. இந்த 3 ஆப்ஷன்ஸில் நிறைய பேர் வந்து கேஷ் ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க, கோல்டு காயின் ஆப்ஷனும் கொடுக்க மாட்டாங்க, ஜுவல்லரி தான் கொடுப்பாங்க. அப்போ இந்த ஜுவல்லரி நீங்கள் கடைசியாக வாங்கும்போது அதில் எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குது, எவ்வளோ கழிவு பண்ண போகிறாங்க, இது எதுவுமே நமக்கு தெரியாமல் நம்ம அந்த ஸ்கீமுக்குள்ளே போகிறதுங்கிறது சரி கிடையாது. இனிஷியலாகவே நீங்கள் கேட்டுக்கலாம். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் அந்த குறிப்பிட்ட ஜுவல்லரி எடுக்கும்போது எவ்வளோ வந்து வித்ட்ரா பண்ண போகிறோம், எவ்வளோ வேஸ்டேஜ் அவங்க வந்து கொடுக்க போகிறாங்க. சில நிறுவனங்கள் வந்து லாஸ்ட் மந்த் பேமெண்ட்டை வந்து டிஸ்கவுண்ட்டாகவும் ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் 11 மாதம் கட்டினா போதும், 12th மந்த் வந்து நாங்கள் பே பண்ணிடுறோம் அப்படின்னு சில ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. அப்போது மார்க்கெட்டில் ஒவ்வொரு குறிப்பிட்ட கடையிலையும் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே போகிறது நல்லது. பல நேரங்கள் நம்ம சென்டிமெண்ட்ஸால் தான் புல் பண்ணப்படுவோம். உதாரணத்துக்கு நம்ம தெரிஞ்ச பக்கத்து வீட்டு ஆட்கள் வந்து இது இந்த கடை ரொம்ப நல்ல கடை, எங்களுக்கு இது வந்து ரொம்ப லாபகரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம மற்ற கடையை எவாலுவேட் பண்ணாமல் அவங்க சொன்ன காரணத்தினாலேயே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸும் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் எங்கே நிறைய இருக்குதோ அங்கே போய் நம்ம சூஸ் பண்ணலாம். அப்போது கோல்டு காயினை நீங்கள் ரிட்ரைவ் பண்ணிட்டு நீங்கள் அதை சேவ் பண்ணுறதுங்கிறது பெஸ்ட். ஒருவேளை இல்லை அவங்க கோல்டு காயின் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா எது மினிமம் வேஸ்டேஜில் இருக்க ஜுவல்லரியாக எடுக்கிறது செகண்ட் பெஸ்ட். இருக்கிறதுலே தேர்ட் பெஸ்ட் அப்படிங்கிறது தான் கேஷாக வித்ட்ரா பண்ணுறது. ஏன்னா அதில் பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் ஆட் ஆன் ஆகாது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்கம் விலை வந்து இன்னும் உயருமா வாய்ப்பு இருக்கா? அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரேட்டில் தங்கம் வாங்கலாம்? இந்த வணிக போர் அப்படிங்கிறது மிஷினும் அதாவது துப்பாக்கியை நேரடியாக சண்டை போடுறது அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் உங்களோட வணிகத்தை காலி பண்ணுறது. அந்த வணிகத்தை காலி பண்ணுறது வழியாக ஒரு நாட்டோட கெப்பாசிட்டியை கீழே இறக்குறது. ஏன் இது இப்போது முன்னை விட எப்போது அதிகமாக இருக்குது அப்படின்னா அமெரிக்கர்கள்
தாங்கள் வந்து ஒரு உலகத்தோட வளர்ச்சிக்கு தாங்கள் ஏதோ வகையில் காவு கொடுக்கப்படுறோம் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அது காரணமாக தான் நாங்கள் விலைவாசி அதிகமாக அனுபவிக்கிறோம், இந்த மாதிரியான சிக்கல்கள் அனுபவிக்கிறோம். எங்கள் ஊரில் இருந்து நிறுவனங்கள் வந்து வெளிநாட்டு ஊர்களுக்கு போய் அந்த ஊரில் அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிறாங்க, எங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்குது. இப்படிலாம் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவங்களுக்குள்ளே இருக்குது. அப்போது அமெரிக்கர்களோட ஓட்டை அறுவடை பண்ண வேண்டிய இதாக இருந்துச்சுன்னா ட்ரம்ப் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தனான ஒரு நாடு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ரென்த்தனான நாடு கொடுக்கணும் அப்படின்னா இந்த வணிக போரை வந்து அவர் நடத்தினாதான் இவருங்க ஊர்லேருந்து வெளியில் போகிற அந்த வருமானம் இருக்குல்ல, அதை கட் டவுன் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. இதை கட் டவுன் பண்ணும்போது இந்த வணிகம் சங்கிலியில் இருக்கிற எல்லாருமே சேஃப் ஹேவனுக்கு நோக்கி நகர்வாங்க. அந்த சேஃப் ஹேவன் அப்படிங்கிறது தான் நம்ம கோல்டாக இருக்கும். ஸோ இன்னும் இந்த வணிகப்போர் அப்படிங்கிறது இதுதான் ஆரம்பம். இந்த வணிகப்போர் இன்னும் ஒரு 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 பீக்குக்கெலாம் வரல. இது வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். இனி மற்ற நாடுகள் என்ன பண்ண போகிறாங்க, அதை பொறுத்து எப்படி வந்து கோல்டு ரேட்ஸ் மாறப்போகுது அப்படிங்கிறது தான் மேற்கொண்டு இருக்கு. ஒரு சின்ன இண்டிகேஷனாக சொல்லணும்னா டாலர் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு மெஷர் இருக்குது. இந்த டாலர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்க நாணயம் ஒரு தராசுலேயும் உலகத்தோட மற்ற நாணயங்கள்லாம் ஒரு தராசுலையும், முக்கியமான நாடுகளோட நாணயங்கள்லாம் ஒரு தராசுலையும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க நாணயம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கீழே இருந்துச்சு. இப்போது இது ஸ்ட்ரென்தன் ஆகி ரொம்ப மேலே இருக்குது. அப்போ இது ஸ்ட்ரென்தன் ஆகும்போது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மற்ற நாணயங்கள்லாம் வீக்காக இருக்குது அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. அப்போ மற்ற நாணயங்கள் வீக் ஆகிறதுக்கு ட்ரம்ப்போட இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த வணிகப்போர் இன்னும் மேலும் மேலும் நடக்க கோல்டோட ரேட்ஸ் அப்படிங்கிறது இன்னும் ஸ்பைக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தங்கம் விலையில் இன்னும் ஒரு ட்ரிக் என்னவா இருக்கும் அப்படின்னா ஏறின விலை கீழே இறங்காது. அது வந்து இதில் ஏற்பட்ட ஒரு வினோதம். நீங்கள் நாளைக்கே இந்த போர்லாம் வந்து முடிஞ்சு வணிக போர்கள்லாம் இல்லாமல் எல்லாருமே சுமூகமான சூழலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா தங்கம் மறுபடியும் கீழே விழுந்துருமா அப்படின்னா அது விழவே விழலை. லாங் டேர்முக்கு வாங்குறீங்கன்னா இன்னைக்கே நீங்கள் போய் வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலி தங்கத்தை பற்றி ரொம்ப தெளிவாக ஒவ்வொன்றுத்தையும் ரொம்ப அழகாக எங்களுக்காக சொன்னதுக்காக நன்றி. நன்றி. Safety camera. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.